வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு ஒரு கைடட் ஆடியோ ஹிப்னோசிஸ், புகை பழக்கத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹிப்னோசிஸ் பயிற்சி தான் இந்த பயிற்சி. இது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்றது மாதிரி இந்த ஆடியோ பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்க. யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரத்திலேயும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்திலேயும் நீங்க எப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்துல இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்க. ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் இது மாதிரி ஏதாவது பயன்படுத்துறது நல்லது. அப்படி ஏதும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் இந்த ஹிப்னோசிஸ் ஆடியோ உங்களுடைய 2 காதுகளுக்கும் சரிசமமாக கேட்குற மாதிரி நீங்கள் படுத்து கொண்டு பயிற்சி செய்யும்போது உங்களுடைய தலைக்கு மேலே இந்த ஆடியோனுடைய சப்தங்கள் மிக சீராக கேட்குற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பயிற்சியின் போது யாரும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. நீங்களாக பாதியில் எழுந்து போகக்கூடாது. இதை தொடங்கிட்டீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெதுவாக எழுந்து போகணும். மீண்டும் சொல்கிறேன், பயிற்சியை தொடங்கிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த விதத்திலேயும் பயிற்சி இந்த ஹிப்னோசிஸ் ஆடியோ தடைபடக்கூடாது. அது மற்றவர்கள் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஃபோனோட எஸ்எம்எஸ் மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி. இந்த ஹிப்னோசிஸ் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் படுத்து கொண்டு இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வழக்கமாக தூங்குறதுக்கு பயன்படுத்துகிற அந்த கட்டில் போதுமானது. தலைக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தலகாணியை வச்சு, கால்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக தலகாணியை வச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் படுத்துக்கணும். இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹிப்னோசிஸ் சஜஷனை படுத்த நிலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்க தொடங்கணும். நீங்கள் ஒரு அரை தூக்க நிலைக்குள்ளே போவீங்க. சில நேரத்தில் தூங்கக்கூட செய்யலாம். இந்த 2ல் எது நடந்தாலும் நல்லது. இந்த பயிற்சி உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹிப்னோசிஸ் பயிற்சி முடிந்த உடனேயே ரொம்ப அவசரமாக தீவிரமாக செயல்படக்கூடிய வேலைகளில் ஈடுபடாமல் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஓய்வாக இருப்பது நல்லது. அண்ட் தட்ஸ் இட். இதற்கப்புறம் புகைப்பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்ய போகிற கைடட் ஹிப்னோசிஸ் பயிற்சி தொடங்குகிறது. மிகவும் சௌகரியமாக, மிகவும் தளர்வாக படுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் முழுவதும் எந்த விதத்திலேயும் இறுக்கமில்லாமல் மிக தளர்வாக ஓய்வாக இருக்கும்படி உங்கள் உடலானது வானத்தை பார்த்தவாறு இருக்கும்படி படுத்துக்கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் உங்களுடைய உடலை விட்டு சற்று தள்ளி உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு இருக்கும்படி மிக தளர்வாக சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் சௌகரியமாக, கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும். இரண்டு கால்களையும் சற்று தள்ளி மிக சௌகரியமாக, கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஹிப்னோசிஸ் தொடங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய மனதையும் மனநிலையையும் இப்பொழுது தயார் செய்ய போகிறோம். நான் சொல்வதை மிக இயல்பாக கேட்டுக்கொண்டே இருங்கள். அதற்கு பிறகு நான் சொல்லப் போவதை அப்படியே பின்பற்றுங்கள். இப்பொழுது ஹிப்னோசிஸ் என்றால் என்ன என்று ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவது ஹிப்னோசிஸ் அல்ல. இது ஒரு மனவசியமும் அல்ல. உங்களுடைய கட்டுப்பாட்டை எந்த இடத்திலேயும் நீங்கள் இழக்கப் போவதும் இல்லை. நீங்கள் விழிப்புணர்வு நிலையில்தான் இருக்கப் போகிறீர்கள். ஆனால் உங்களுடைய மேல் மனமானது
அனைத்தையும் சிந்திக்கும் அந்த மனமானது சற்று ஓய்வெடுக்கும் நிலையே ஆழ்மனநிலை. இந்த ஆழ்மனமானது உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்தியாகும். ஆழ்மனம் திறந்திருக்கும் அந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே சிந்தித்து கொண்டே இருக்கிற மனதை சிறிது ஓய்வெடுக்கச் செய்ய வேண்டும். படிப்படியாக கொடுக்கப்படும் சஜஷன்ஸை, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றி கொண்டே இருக்கும்போது நீங்கள் ஆழ்ந்த அமைதியான ஒரு ஓய்வு நிலைக்குள் செல்வீர்கள். சில நேரம் நீங்கள் தூங்கிவிடக்கூடும், அல்லது அரை தூக்க நிலையில் உங்களுடைய மேல்மனம், அதாவது எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் மனமானது செயல்படாமல் அதிகமாக சிந்தனை செய்யாமல் ஒரு அரை தூக்க நிலைக்குள் வந்துவிடும். அந்த நிலையே உங்களுடைய ஆழ்மனம் திறந்திருக்கும் சப்கான்ஷியஸ் ஸ்டேட். இந்த நிலைக்கு நீங்கள் செல்லும்போது உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் என்று சொல்லப்படும் உங்களுடைய உடலுக்கு ஆழ்ந்த அமைதியை தரக்கூடிய நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படும். அதனுடைய விளைவாக உங்களுடைய உடலில் செல்ஃப் ரிப்பேர், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த நிலை முடுக்கப்படும். நீங்கள் ஓய்வுக்குள்ளாக்கப்படுவீர்கள். உடலில் பலதரப்பட்ட ஹீலிங், அதாவது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த தன்மை நடக்க தொடங்கும். இப்பொழுது இந்த ஹிப்னோசிஸ் ஆடியோவை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை அடையும் அந்த நபராக மாறுவதற்கு இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடங்கப் போகிறோம். நான் சொல்வதை அப்படியே பின்பற்றுங்கள். கண்களை மூடியிருந்தால் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கண்விழிகளையும் கண் புருவம் இருக்கும் இடத்தை நோக்கி மிக மெதுவாக மேலே இருக்கும் சுவற்றை, சீலிங்கை பாருங்கள். கண்கள் நேராக இருப்பதை விட கண்விழிகள், உங்களுடைய பார்வை சற்று மேல் நோக்கி இருக்க வேண்டும். மெதுவாக கண்களை மூடித்திருங்கள். திறக்கும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அதே இடத்தில் உங்கள் பார்வையை வையுங்கள். இப்பொழுது மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக கண்களை மூடி மெதுவாக கண்களை உடனே திறந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி திறப்பது என்பது மெதுவாக கண் சிமிட்டுவதை குறிப்பதாகும். மிக மெதுவாக கண்களை மூடி மிக மெதுவாக திறக்க வேண்டும். இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுங்கள். மெதுவாக கண்களை மூடுங்கள். மெதுவாக கண்களை திறந்து முன்பு இருந்த அதே இடத்தில் கண் பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். எஸ், நல்லது. இப்பொழுது மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது மெதுவாக கண்களை மூச்சு காற்றுடன் கூடவே மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சு காற்றை வெளியேற்றும் போது கண்களை மெதுவாக திறந்து கொள்ளுங்கள். எஸ், தட்ஸ் இட். ஒவ்வொரு முறை கண்களை நீங்கள் திறக்கும் பொழுதும் நீங்கள் உங்கள் பார்வையை எங்கு வைத்தீர்களோ அதே இடத்தில் வைக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை
மூச்சு காற்றை மிக மெதுவாக உள்ளிழுக்கும் பொழுது கண்களை மூடி மூச்சு காற்றை வெளியேற்றும் போது கண்களை திறந்து கொள்ளுங்கள். That's right. மிகச் சரியாக செய்கிறீர்கள். நல்லது. மீண்டும் ஒரு முறை அதே போல செய்யுங்கள். That's right. இப்பொழுது கடைசியாக ஒரு முறை இதை செய்ய போகிறீர்கள். இந்த முறை நீங்கள் மூச்சு காற்றை உள்ளிழுத்து கண்களை மூடிய பிறகு மூச்சு காற்றை வெளியேற்றும் போது கண்களை திறக்காமல் கண்களை மூடியவாறே வைத்திருங்கள். மூச்சு காற்றை உள்ளிழுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சு காற்றை வெளியேற்றுங்கள். கண்கள் மூடியவாறே இருக்கட்டும். That's right. That's right. இப்பொழுது இயல்பாக சுவாசிக்க தொடங்குங்கள். உங்களின் இயல்பான சுவாசத்தை கவனித்து பாருங்கள். அது மிகவும் மென்மையாக இருப்பதை கவனியுங்கள். உங்கள் மனம் எப்பொழுது அமைதி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மூச்சு காற்று, உங்கள் இயல்பான சுவாசம் மிகவும் மெல்லியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஆழ் மனநிலைக்கு செல்ல தயாராக இருக்கிறீர்கள். நான் சொல்வதை அப்படியே காட்சிப்படுத்துங்கள், கற்பனை செய்யுங்கள், விசுவலைசேஷன் செய்யுங்கள். ஒரு இளம் மாலை நேரத்தில் அமைதியான ஒரு பெரிய நீண்ட சாலையின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஒரு நீண்ட நெடிய தார் சாலை, தார் ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரோடின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நின்று கொண்டிருப்பதற்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ரோடில் பெரிய ஒரு புகைப்படலம் இருப்பதை பார்க்கிறீர்கள். வெள்ளையும் கருப்புமான புகை மண்டலத்தால் உங்கள் இடது பக்கம் இருக்கும் அந்த ரோடு நிறைந்திருக்கிறது. உங்கள் வலப்புறம் இருக்கும் ரோடை நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் சுத்தமான, தூய்மையான, காற்றால் நிரம்பி இருக்கிற ஒரு சாலையை பார்க்கிறீர்கள். அந்த பக்கத்தில் இருக்கும் தூய்மையான காற்றை மெதுவாக சுவாசிக்கிறீர்கள். உடனே உங்களுக்குள் மாற்றம் ஏற்படுவதையும் அந்த காற்று சுவாசிப்பதற்கு தூய்மையாக இருப்பதையும் கவனிக்கிறீர்கள். மழை வந்தவுடனேயே அடிக்கும் மண் வாசம் எப்படி வாசனை மிகுந்ததாக, மனதை புத்துணர்ச்சி செய்வதாக இருக்குமோ அப்படியாக மிக தூய்மையாக உங்கள் வலதுபுறம் இருக்கும் சாலையின் காற்று அடிக்கிறது. உங்கள் மனம் அதை கவனிக்கிறது. உங்கள் உடல் அதை கவனிக்கிறது. நீங்கள் தூய்மையான காற்றடிக்கும் அந்த சாலையை நோக்கி உங்கள் வலதுபுறம் இருக்கும் அந்த ரோடில் நடக்க வேண்டும் என்று
முடிவு செய்கிறீர்கள். உங்கள் வலப்புறம் திரும்பி அந்த ரோடை உற்று நோக்குகிறீர்கள். பார்ப்பதற்கு நீண்ட நெடும் சாலையாக அது காட்சியளிக்கிறது. நீங்கள் புகை மண்டலமாக இருக்கும் அந்த இடத்தை விட்டு மிக தூய்மையான இந்த இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாகவே நினைத்து வந்தீர்கள். அதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று நினைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த புகை மண்டலம் உங்களுக்கு இதற்கு பிறகு தேவைப்படாது. எப்படி நமக்கு பழைய சட்டைகளோ துணிகளோ நம்முடைய உடலுக்கு பொருந்தாமல் போகும்போது அதை நாம் கழற்றி தூக்கி எறிந்து விடுகிறோமோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு இந்த புகை மண்டலமான இந்த இடம் இதற்கு பிறகு எந்த விதத்திலேயும் உதவி செய்யாது என்பதால் அதை விட்டு நீங்கள் வெளியேற முடிவெடுத்து விட்டீர்கள். இது உங்களுடைய அடையாளம். நீங்கள் ஒரு புதிய அடையாளத்தை, புதிய நபராக மாறப்போகிறீர்கள் எனும் அடையாளத்தை வெளிப்படுத்துவதாகும். உங்களுடைய பழைய அடையாளத்தை இந்த இடத்தில் களைந்து எறிந்துவிட்டு புதிய அடையாளத்தை நோக்கி நீங்கள் நகரத் தொடங்கப் போகிறீர்கள். மெதுவாக ஒவ்வொரு அடியாக தூய்மையான அந்த சாலையை நோக்கி நீங்கள் நடக்கத் தொடங்குகிறீர்கள். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அந்த புகை மண்டலத்தை விட்டு ஒவ்வொரு அடியாக தள்ளி, அதே சமயம் ஒவ்வொரு அடியாக அந்த தூய்மையான காற்றடிக்கும் சாலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் நடக்க நடக்க காற்று இன்னும் மேலும் தூய்மையானதாக இருப்பதை உணர்கிறீர்கள். உங்கள் நுரையீரல்கள் அந்த காற்றை சுவாசித்து புத்துணர்ச்சி அடைகிறது. இந்த புத்துணர்ச்சியில் நீங்கள் வேகமெடுத்து நடக்கத் தொடங்குகிறீர்கள். அந்த புகை மண்டலத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வந்து விட்டீர்கள். உங்களுக்கு முன்பதாக அந்த ரோட்டின் தொடர்ச்சியாக ஒரு பாலம் இருப்பதை கவனிக்கிறீர்கள். தொடர்ச்சியாக அந்த ரோட்டை பின்தொடர்ந்து அந்த பாலத்திற்கு மேல் ஏறுகிறீர்கள். மேலே ஏற ஏற அந்த பாலத்தின் உயரத்தினால் பல காட்சிகளை உங்களால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த பாலத்தின் ஒரு முனைப்பகுதிக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கு பிறகு ரோடு இல்லை. ஆனால் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள். அந்த ஏணி நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பாலத்திலிருந்து கீழிறங்க உதவி செய்யும். இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து கீழிறங்கப் போகிறீர்கள். நான் 10 முதல் 1 வரை எண்ணப் போகிறேன். ஒவ்வொரு முறை நான் எண்ணிக்கையை எண்ண நீங்கள் அந்த படியிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக கீழிறங்கி வரப்போகிறீர்கள். அதே சமயம் ஆழ்ந்த அமைதியான அரை தூக்க ஆழ்மன நிலைக்குள் செல்லவும் போகிறீர்கள்.
அந்த ஏணியில் நீங்கள் கீழிறங்க தயாராகிவிட்டீர்கள். 10. ஒவ்வொரு ஏணி படிக்கட்டுகளாக மிக மெதுவாக கீழே இறங்குகிறீர்கள். 9. உங்கள் மனமும் உடலும் ஆழ்ந்த அமைதி நிலையை நோக்கிச் செல்கிறது. 8. நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள். தொடர்ச்சியாக கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். 7. இன்னும் ஆழ்ந்த அமைதி நிலைக்குள் உங்கள் மனம் செல்கிறது. 6. 5. உங்கள் மனம் மிகுந்த அமைதி நிலையில் இப்பொழுது இருக்கிறது. 4. உங்கள் உடல் முற்றிலும் அமைதி நிலையை அடைந்து ஓய்வு நிலையை அடைந்து விட்டது. உங்கள் மனம் மிக மிக ஒரு பறவையின் சிறகைப் போல லேசானதாக மாறிவிட்டது. 3. 2. 1. உங்கள் மனம் மிகுந்த ஆழ்ந்த அமைதியான ஆழ்மன நிலையில் இப்பொழுது திறந்திருக்கிறது. நான் சொல்லப் போகும் இந்த கட்டளைகளை உங்கள் மனம், உங்கள் ஆழ்மனம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறது. எஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னுடைய கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறது. உங்களுடைய அனைத்து விதமான ஏக்கங்களும் அடிமைத்தனங்களும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு சுதந்திரவாளி. You are free. Yes, you are free now. நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். மீண்டும் அந்த பழக்கத்தை தொடங்க வேண்டும், தொட வேண்டும் என்கிற அந்த ஏக்கங்கள் உங்களை விட்டு மாறிவிட்டது. எதையெல்லாம் அந்த பழக்கத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுமோ அவைகள் பலமற்றதாகிவிட்டது. ஏனென்றால் இந்த சஜஷன்ஸ், கட்டளைகள் மூலம் உங்களுடைய மனம் வலிமையுள்ளதாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் சிகப்பு நிறத்தை பார்க்கும்போதும், யாராவது ஒருவர் இரும்பும் போதும், புகையின் அந்த வாசனையை நீங்கள் நுகரும் போதும், இவை எதுவும் உங்களுக்கு பழைய நினைவுகளை தராது. உங்களுடைய பழைய அடிமைத்தனத்தின் நினைவுகள் அனைத்தும் வலிமையற்று போய்விட்டது, பலமற்று போய்விட்டது. இந்த உண்மையில் உங்களுடைய மனமும் உடலும் இதற்கு பிறகு செயல்படப் போகிறது. நீங்கள் ஒரு சுதந்திரவாளி. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனதை, உங்கள் பழக்கங்களை நீங்கள் கட்டுப்படுத்தும் தன்மையை இப்பொழுது பெற்றிருக்கிறீர்கள். ஆரோக்கியத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். ஆரோக்கியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். That's right.
காற்று வெளியில் புகையானது எப்படி கரைந்து போகிறதோ அதைப்போல உங்களுடைய பழைய பழக்கங்களும் பழைய ஏக்கங்களும் எண்ணங்களும் காற்றில் மறைந்து விட்டது. ஒவ்வொரு முறையும் இதற்கு பிறகு இல்லை, நான் புகை பழக்கத்தை மீண்டும் தொடர மாட்டேன் என்று ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் மனதில் சொல்லிக் கொள்ளும் பொழுதும் நீங்கள் வலிமையானவராக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபரல்ல நீங்கள். இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வலிமையான நபராக இருக்கிறீர்கள். உங்கள் மனதிற்குள்ளாக இதை சொல்லிக் கொள்ளுங்கள். I am free. I am free. I am free. இந்த வாக்கியங்களை நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனதிற்குள்ளாக நினைக்கிறீர்களோ சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் பெறுவீர்கள். இது உண்மை. இந்த உண்மையை பிரதிபலிக்கும் I am free, நான் ஒரு சுதந்திரவாளி எனும் இந்த வாக்கியம் உங்களை, உங்களுடைய மனதை இதற்கு பிறகு வலிமையின் பாதையில் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யாமல் இருப்பதற்கான வலிமையை, சக்தியை, ஆற்றலை, ஊக்கத்தை தரும் மந்திர வார்த்தையாக செயல்படப் போகிறது. மீண்டும் ஒரு முறை மனதிற்குள்ளாக சொல்லுங்கள். I am free. I am free. உங்களுடைய எதிர்காலத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். பலவீனத்தை விடுத்து வலிமையை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். இதற்கு பிறகு உங்கள் உடலையும் மனதையும் உருவாக்கும் உடற்பயிற்சியில் நீங்கள் ஈடுபடப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதராக, புதிய நபராக இந்த நிலையிலிருந்து உற்சாகத்தோடு விழிப்பு நிலைக்கு வரப்போகிறீர்கள். நான் 1 முதல் 5 வரை எண்ணப் போகிறேன். ஒவ்வொரு முறை நான் இந்த எண்களை எண்ணும் பொழுதும் படிப்படியாக உங்களுடைய விழிப்பு நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். 1, 2. உங்கள் உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். 3. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய அறையை கவனித்து பாருங்கள். மனதால் நினைத்து பாருங்கள். 4. உங்களுடைய வலது கை விரல்களை மெதுவாக மடக்கி மெதுவாக விரியுங்கள். இப்பொழுது உங்கள் இடது கை விரல்களை மெதுவாக மடக்கி மெதுவாக விரியுங்கள். விழிப்பு நிலைக்கு வர தயாராக இருக்கிறீர்கள்.
5. மிக மெதுவாக மூச்சுக்காற்றை ஆழமாக உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். 4 மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டீர்கள். ஒரு மாற்றத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் உங்களுடையது. இந்த மாற்றம் நிரந்தரமானது. போக போக இந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமாக மாறும். இந்த மாற்றங்கள் வலிமையடைய சற்று நேரம் எடுக்கும், சற்று காலம் எடுக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் சிவப்பு நிறத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் எனும் இந்த உண்மை உங்களுக்கு ஞாபகம் வரும். எந்த இடத்தில் சிகப்பு நிறத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனதை, உங்கள் பழக்கங்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடுடைய நபர், அந்த வலிமை உங்களுக்கு இருக்கிறது என்பது நினைவுக்கு வரும். அப்பொழுது ஐ ஆம் ஃப்ரீ எனும் இந்த மந்திர வாக்கியத்தை உங்கள் மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் மனதின் வலிமையை இது மேலும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் இனி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுப்பீர்கள். உங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சியில் தீவிரமாக இறங்குங்கள். அதை ரசித்து அனுபவித்து பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கானதே, பல மகிழ்ச்சியான அனுபவங்களை தருவதே வாழ்க்கை. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு 10-15 நிமிடங்கள் தனிமையில் இருங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப செல்லுங்கள். இந்த 10-15 நிமிடங்களில் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துவதோ, செய்திகளை பார்ப்பதோ, மற்றவர்களுடன் பேசுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அமைதியில் ஒரு 15 நிமிடங்கள் இருந்துவிட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பச் செல்லுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஹிப்னோசிஸ் பயிற்சியை போன்றே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் இன்னும் சில கைடட் ஹிப்னோசிஸ் பயிற்சிகள் இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால், அதில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்றால், அதற்கான லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டிலும் கொடுத்திருக்கிறேன். அதை பற்றி அறிந்து தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.